என்னாச்சுண்ணே? ஆர்த்தி ஃபோனே எடுக்கலடா. அண்ணி எங்கேயாவது கல்யாண பர்ச்சேஸ்க்கு வெளில போயிருப்பாங்களா இருக்கும். அதனால தான் எடுத்திருக்க மாட்டாங்க. நீ சம்மந்தம் இல்லாமல் எதையும் நினச்சி டென்ஷன் ஆகிட்டு இருக்காத. சரி வா, சாப்பிட போகலாம். இல்லடா, எனக்கு பசி இல்லை. நீ போ, நான் அப்புறமா வரேன். ம், சரிண்ணே. ஒருவேளை அன்னைக்கு அம்மா கால் பண்ணுறாங்கன்னு என் ஃபோனை கட் பண்ணதுனால அது கோச்சிக்கிட்டு என் ஃபோனை எடுக்காமல் இருக்காளோ? ஏங்க, நம்ம பக்கத்து வீட்டு பார்வதி இருக்காளே, அவ பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து முடிவு பண்ணிட்டாங்களாம். 2 நாளைக்கு முன்னாடி தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போனாங்களாம். அதுக்குள்ள பாருங்க, இவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு என்ன இப்ப? நம்ம கூட தான் நம்ம ஆர்த்திக்கு மாப்பிள்ளை எல்லாம் பார்த்து பேசி முடிச்சு நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்துட்டோம். ஆனா பாருங்க, இது வரைக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் பார்க்கவே இல்லையே. நம்ம பொண்ணு காலத்துக்கும் வாழ போற வீடு, அது எப்படி இருக்கு ஏதா இருக்குன்னு போய் பார்க்கணும்ல. போய் பார்த்து என்ன பண்ண போறோம்? நம்ம வீட்டுல இருக்க வசதி வாய்ப்பை விட அங்கே எல்லாம் நல்லா தான் இருக்கும். என்னங்க நீங்க இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? என் பொண்ணு போற இடத்துல மகாராணி மாதிரி இருப்பான்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் முறைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? எப்படியும் இந்த கல்யாண பத்திரிக்கை படிக்கிறதுக்கு பொண்ணை உருக்கிறதுக்குன்னு நாம அங்க போக வேண்டியதானே இருக்கும். அதை இப்பவே போனா என்னன்னு தான் கேக்குறேன். அண்ணே வாங்கண்ணே வாங்கண்ணே, உங்களதான் ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்தேன். வாங்க. என்னம்மா, என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம் தானே. மாப்பிள்ளை வீட்ல இருந்து ஆர்த்தி நம்ம வீட்டுக்கு வந்து பாத்துட்டு போனாங்கல்ல. ஆமா வந்தாங்க. அதே மாதிரி நாமளும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் பார்க்கணும்னு இப்பதான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. ஓ போலாமே, தாராளமா போலாமே. இதுல என்ன சந்தேகம்? போலாம். அம்மா எங்க ஆர்த்தி நீ சாப்பிட்டியா? அம்மா எங்க போணும் சொல்றீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்குனே. ஐயோ, இப்ப எதுக்குமா அங்க எல்லாம் போய்கிட்டு? அவங்க 1000 வேலையில இருப்பாங்க. இந்த நேரத்துல போய் நம்ம அவங்கள தொந்தரவு பண்ணணுமா என்ன? அதத்தான் நானும் சொல்றேன். ஆனா இவ கேட்டா தானே. என்ன பேசுறீங்க நீங்க? ஆர்த்தி காலம் பூரா வாழ போற வீடு, அது எப்படி இருக்கு ஏதா இருக்குன்னு நம்ம போய் பார்த்துட்டு வரணும்ல. அத சொன்னதுக்கு பெரிய குத்தம் குறையா சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்க குறையா எதுவும் சொல்லலாமுதா. உன் ஆசை என்னமோ நியாயமானதான். ஆனா அதே சமயம் அவங்க சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும்ல. அவங்க சும்மாவே பிசினஸ் விஷயமா வெளியூர் அது இதுன்னு போய்கிட்டு இருப்பாங்க. நாம போறது அவங்க வேலைக்கு இடைஞ்சலா இருக்க கூடாதுல்ல. அதனாலதான் சொல்றேன். சரி, அப்போ நாம ஒண்ணு பண்ணலாம். மாப்பிள்ளைய பாக்குறதுக்கு நாங்க எல்லாம் சென்னைக்கு வரோம்னு சொல்லி சம்மந்தி அம்மாக்கு சொல்லி விடுவோம். எப்படி இருந்தாலும் கொக்கிய போடுத. அப்புறம் அவங்க எப்போ ஓய்வா இருக்காங்களோ அந்த தேதியை சொன்னா அந்த தேதியில நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். இது எப்படி? அம்மா சொல்றது சரிதான் அங்கிள். நீங்க முதல்ல அத்தைக்கு ஃபோன் பண்ணுங்க. என்ன பண்ணலாம்? ஆமா அண்ணே, என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே போனை போட்டு எங்க முன்னாடியே பேசுங்க. இந்த பண்றேமா. இங்க இருக்கிற நிலைமையில கொரோனா வாய்ஸ் வேற, இது ஒளிஞ்சு தொலைய மாட்டேங்குது. என்னண்ணே? ஒரு நிமிஷம். ஹலோ அம்மா, வணக்கம்மா. இங்க சரியா சிக்னல் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ, கேக்குதாமா? ஐயோ அம்மா, நாமளும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போனோம்னு யாருக்குமே தோணாத எண்ணம் உனக்கு தோணிருக்கு பாத்தியா? சூப்பர் மானி. செல்லம். போதுண்டி போதுண்டி, எவ்வளவு சந்தோஷம் உனக்கு. வரட்டும் இரு. லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுங்கிற ஒரு வார்த்தைக்கு இவங்க கிட்ட எப்படியெல்லாம் நடிக்க வேண்டியதா இருக்கு. திடீர்னு இதுக்கு வாட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டில் போய் நின்றுட்டா எப்படி சமாளிக்கிறது? சமாளிப்பா. ராஜேஸ்வரி அம்மா வணக்கம். நான் தான்மா மணி பேசுறேன். ஒன்றும் இல்லைம்மா, நான் உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் பேசணும். நான் சொல்லிடுறேம்மா. நல்லதுமா, வச்சிரட்டுமா?
அண்ணே சம்பந்தியம்மா என்ன சொன்னாங்க? என்ன சொல்லியிருக்க போறாங்க? இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம், ஒரு நல்ல நாளா பார்த்து நாங்க சொல்லி அனுப்புறோம், அதுக்கப்புறம் வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. என்னையா? இல்ல சுந்தரம், அவங்க உங்க சம்சாரத்தை விட ரொம்ப வேகமா இருக்காங்க. நாளைக்கே நல்ல சுப முகூர்த்த நாளாம், அதனால நாளைக்கே எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் தான் சொன்னேன்ல, அத்தைக்கும் என்ன பார்க்கணும்னு ஆசை இருக்காதா என்ன? அவங்க சொன்ன மாதிரியே நாளைக்கே நம்ம சென்னை போயிட்டு வந்துடலாம். நாமளா? முதல்ல நான் சொல்ல வர்றத முழுசா சொல்ல விடுமா. அவங்க நான் உங்க அப்பா அம்மா வர்றதுக்கு தான் சரின்னு சொல்லியிருக்காங்க. நீ எல்லாம் இப்போதைக்கு அந்த பக்கம் வரவே கூடாதான். என்ன மணி என்ன இது? அவ வாழ போற வீடு, அவ வராம எப்படி? ஆர்த்தி அவங்க வீட்டுல கால் எடுத்து வைக்கிறதா இருந்தா கல்யாணத்துக்கு அப்புறமா ராஜேஸ்வரி அம்மாவோட மருமகளத்தை அந்த வீட்டுக்குள்ள நுழையணும்னு ராஜேஸ்வரி அம்மாவே சொல்லிட்டாங்க. அத மறுத்து நம்ம என்ன சொல்லிட முடியும் சொல்லு? அதுக்காக என்னை விட்டுட்டு எல்லாரும் போயிடுவீங்களா? வேற வழி? அதெல்லாம் முடியாது, நானும் உங்க கூட வருவேன். என்னம்மா இப்படி அடம் பிடிக்கிற? உன் அத்தையே நீ இப்ப வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ இப்படி வம்படியா பேசலாமா? ஆயுசுக்கும் நீ வாழ போற வீடு, நிச்சயதார்த்தம் எல்லாம் முடியட்டும், அப்புறம் 2 மாசம் தானே. நீ வாழ போற வீட்டை போய் நிம்மதியா பார்த்து சந்தோஷமா இருக்கலாம்ல. என்னம்மா, சரியா? அப்ப நீயும் கல்யாணத்துக்கு அப்புறம் போய் பார்க்க வேண்டியது தானே? இப்ப எதுக்கு நீ போற? நல்லா கேளு பார்த்தி. நீங்க சும்மா இருங்க, கூட சேர்ந்துட்டு. ஆத்திமா சொன்னா கேளு. அத்தை சொன்னதுக்கு அப்புறம் நீ வரேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறது நல்லா இருக்காது. இப்போதைக்கு நானு, அப்பா, மணிமாமா நாங்கெல்லாம் போய் பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சுட்டு வந்துடுறோம். அப்புறமா நீ வரலாம். இவங்க தான் இப்படி சொல்றாங்கன்னா நீ ஆச்சும் எனக்கு சப்போர்ட் பண்ணி கூட கூட்டிட்டு போவன்னு நினைச்சா நீ அவங்கள மாதிரியே பேசுறல்ல. உங்க இஷ்டப்படி என்ன செய்யணுமோ செய்யுங்க, போங்க. ஆத்தி ஆத்தி, சரி அவளை அப்புறமா பாத்துக்கலாம். இங்க பாருங்க, சம்மந்தி அம்மாவே நம்மள வர சொன்னதுக்கு அப்புறம் நம்ம தட்டி கழிக்க கூடாது. உடனடியா நம்ம எல்லாம் சென்னைக்கு போறதுக்கு நீங்க ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணுங்க. நல்ல நேரம் எல்லாம் பார்த்து நம்ம போய் சம்மந்தி கிட்ட பார்த்து பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டு வந்துடலாம். அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணுங்க. நான் போய் அவளை சமாதானப்படுத்துறேன். அண்ணே கூட இருந்து பாத்துக்கங்க, வாயை பார்த்துட்டு நிக்காதீங்க. உன்கிட்ட கமிஷன் வாங்குறதுக்குள்ள வேட்டி கலண்டரும் போல் இருக்க. யோ, நீ பாட்டுக்கு அடுக்கடுக்க ஏதோ சொல்ற. அடுக்கடுக்கா? இதுல எதை நம்புறது வேண்டாம்னு கூட எனக்கு தெரியலையா. சுந்தரம், அந்த அம்மா என்னவோ எல்லாரும் தான் அவங்க வீட்டுக்கு வர சொன்னாங்க. ஆனா ஆர்த்திய நம்ம கூப்பிட்டு போனோம்னா நம்ம பொழப்ப அங்க சிரிச்சிடாதே. அதான் அந்த பிள்ளைய விட்டு விடுறதுக்காக நானா ஒரு பொய்ய சொன்னேன். எப்படியோ நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணுங்கிறது உறுதியாயிருச்சு. அங்க தேவையில்லாம உங்க பொண்ணுகளை கூட்டு போய் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு நாமளும் உங்க சம்சாரம் மட்டுமே இங்க இருந்து போய் வில்லங்கம் இல்லாம பேச வேண்டிய விஷயத்த பேசிட்டு வந்துருவோம். என்ன சொல்றீங்க? என்னமோ சொல்ற, பார்க்கலாம்.